தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களோட கூட்டணி வைக்கணும் தான் கமல் சாருக்கு ஆசை. யாரு? நம்ம மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் அவருக்கு வந்து ரொம்ப ஆசை. ஆனா காலம் விதி அவரை எப்படி கொண்டு போயிருச்சு அப்படின்னா, ஏதோ வந்தாரு, நல்லா சூப்பரா வந்தாரு, அவரே வெயிட் பண்ணாரு. ஒரு ஸ்டேஜ்ல கூட சொல்லியிருப்பாரு பாருங்க, தம்பி விஜயை வைத்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வேலை இருக்கிறது, அதை நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த விக்ரம் படம் வந்து ஒரு ஹிட்டு கொடுத்தது இல்லையா, ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தது. அந்த படம் ஹிட்டுக்கு அப்புறம் தலைவன் என்ன ஆயிட்டாருன்னா, அடடா செம்மையா இருக்கே, அப்போ நம்மளுக்கு பெரிய லெவலில் ஒரு இது இருக்கு போல அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் டிஎம்கே பக்கம் கொஞ்சம் மெர்ஜாகி போயிட்டாரு. ஆனால் என்ன மேட்ருனா, அவருக்கு நிறைய மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு அப்போசிஷனும் வந்திருக்கு. ஒரு பக்கம் கமல் சாருக்கு ஆதரவு இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கம் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, பட் அந்த மக்கள் நீதி மய்யம் கட்சி தனியாக இருந்த போது அவருக்கு இருந்த அந்த ஆதரவு அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. இதுக்கு காரணம் அவர் தான். ஸோ எதுக்காக இந்த கண்டென்ட்டை நான் இப்போ பேசுகிறேன்னா, இப்போ ரீசெண்டாக மாநிலங்களவையில் எம்பியா அவருக்கு வந்து பதவி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, ஜூலை 25ஆம் தேதி பதவி ஏற்பார்ப்பா